ஒரு ரைஸ் உங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னா நம்ப முடியுங்களா? எல்லாரும் சுகர் வந்துட்டாலே முதல்ல சொல்றது ரைஸ் சாப்பிடாதுங்க, ரைஸை கட் பண்ணுங்கன்னு. ஆனா இந்த ரைஸ் சுகரை கண்ட்ரோல் பண்ணா, அதுவும் இந்த ரைஸ் மூன் லைட்ல வளர்ந்தா, ஒரு ரைஸ் மூன் லைட்ல வளருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த அரிசி பேரு மணிச்சம்பா. அந்த காலத்துல விவசாயி சொல்லுவாங்க, மணிச்சம்பா நிலவு வெளிச்சத்துல உறவாடும், அது நிலவு வெளிச்சத்துல ரொம்ப ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அது உண்மைதாங்க. மணிச்சம்பா இட்ஸ் அ போட்டோ சென்சிட்டிவ் பிளான்ட். போட்டோ சென்சிட்டிவ் பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கம்மியான வெளிச்சமே தேவைப்படும். அது முக்காவாசி ஷார்ட் லைட் இருக்கும் போது தான் அது வளரும். அப்படி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இரவு சாயங்கால நேரத்துல தான் அது பூவிடும். ஸோ அதனால உங்களுக்கு அது நிலவு வெளிச்சத்திலே அது வளர்ற மாதிரி இருக்கும். மணிச்சம்பா எப்படி டயபெட்டிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிச்சம்பாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது நம்ம பொறுமையா தான் டைஜஸ்ட் ஆகி நம்ம பிளட்ல சுகரை பொறுமையா தான் கொடுக்கும். அதே மாதிரி இது ரொம்ப கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா மணிச்சம்பால தான் கஞ்சி கொடுப்பாங்க. நீங்களும் மணிச்சம்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்க ஹெல்த் மாறணும்னா உங்க வீட்டுல இருக்கிற ரைஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ ஸ்விட்ச் டு ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் whenever it's possible. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையோட. நன்றி.